நவம்பர் 26, 2025 புதன்கிழமையன்று ஈரோடு மாவட்டத்திற்கு விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை மற்றும் அரங்கம் திறப்பு விழா. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவும் பால்வளத்தந்தை எஸ்.கே. பரமசிவன் அவர்களின் சிலை திறப்பு விழா. சோலாரில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தரும் தமிழ்நாட்டு முதல்வரை எங்கள் திராவிட நாயகரே உங்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இங்கனம் ஈரோடு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழா மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் 22ஆம் தேதி அன்று ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் பரிசு பொருட்களை வழங்கி கௌரவித்தார். கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிற குழந்தை செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள், என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய துணை பயணி போலதான் சுறுசுறுப்பாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் போய் பொதுமக்களோடும் கலந்து குழந்தைகளோடும் ஒன்றென கலந்து கொள்வார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். ஒரு நல்ல சுறுசுறுப்பான நமக்கு கிடைத்திருக்கிற இளைஞரின் செயலாளர் அவருடைய பிறந்த நாளை மிக அருமையாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக வருகிற 25ஆம் தேதி மாலையிலே ஈரோடு வருகிறார். 26ஆம் தேதி முழுவதும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எங்களுக்கு முதலையும் கட்டவுட் வைக்கக்கூடாது, எந்த இடத்திலையும் கட்டி வைக்கக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் கொடியை கட்டி கொள்ளுங்கள், ஆனால் அதற்காக செலவை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே போய் சேருகிற வகையிலே பயன்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொன்னார். காலை உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவு வேண்டும் என்று பட்டியலிட்டு அது தரமானதாக சத்தானதாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அதற்கு பின்னாலே நீங்கள் பார்த்தால் பள்ளிக்கு வருகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. 1000 ரூபாய் அரசு செலவுக்காக கொடுக்கும். எனவே நீங்கள் உயர்கல்விக்கு போக ஆய வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களையெல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றியும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதி பிறந்த நாளையும் சேர்த்து நாம் அதை கொண்டாடலாம், அதற்கான ஏற்பாட்டை இப்பொழுதே செய்யலாம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே நாம் கொண்டாடலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்தாரோ அதை போல தளபதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார், இரவு பகலாக பாடுபடுகிறார். எனவே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அவருடைய பணிகளை எல்லாம் எடுத்து அதையெல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட உதயநிதி அவருடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்திருந்த இளைஞர் அணிக்கு நிச்சயமாக மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் கொண்டாடப்பட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கத்திற்குரிய துணை மேயர் ஈரோடு மாநகராட்சி பகுதி கலையம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வரத்தை கைப்பற்றி கொடுங்க ப்ளீஸ். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல கைப்பற்றுவார். நினைவு பரிசு வழங்குவார்.